கத்தோலிக்க மதத்தில் ஜனவரி 6ஆம் தேதி அல்லது அதற்கு மிக அருகில் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா இயேசு கடவுளாக உலகிற்கு வெளிப்பட்டதை குறிக்கிறது. இது முக்கியமாக ஞானிகள், 3 அரசர்கள், புறமதத்தினர் வருகையின் மூலம் நிகழ்கிறது. மேலும் இது அவருடைய திருமுழுக்கு மற்றும் கானாவூர் திருமணத்தையும் நினைவு கூறுகிறது. இது எல்லா நாடுகளுக்கும் அவருடைய தெய்வீகம் வெளிப்படுத்தப்பட்டதை குறிக்கிறது. இது கிறிஸ்துமஸ் காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு முக்கிய பெருவிழாவாகும். இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கிறிஸ்து வந்ததை எடுத்துக்காட்டுகிறது. வீடுகளை ஆசீர்வதித்தல் மற்றும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வது போன்ற மரபுகளும் இதில் அடங்கும். திருக்காட்சியின் முக்கிய அம்சங்கள். பொருள் கிரேக்க மொழியில் எபிஃபானியா என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் வெளிப்பாடு அல்லது தோற்றம் என்பதாகும். இது இயேசுவை கடவுளின் குமாரனாகவும் இரட்சகராகவும் வெளிப்படுத்துகிறது. முக்கிய நிகழ்வு மத்தேயு 2:1-12 இல் கூறப்பட்டுள்ளபடி புறவினத்தினர், யூதரல்லாதோர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை குறிக்கும் வகையில் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், அறிஞர்கள் அவரை வணங்கியது. பிற நிகழ்வுகள். இது யோர்தான் நதியில் இயேசுவின் திருமுழுக்கு மற்றும் கானாவூர் திருமண விருந்தில் நடந்த அற்புதத்தையும் உள்ளடக்கியது. இது அவருடைய தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துகிறது. தேதி மேற்கத்திய திருச்சபையில் ரோமன் கத்தோலிக்கம், லூத்தரன், ஆங்கிலிக்கன் ஜனவரி 6ஆம் தேதி. கிழக்கு மரபுகளில் ஆர்த்தடாக்ஸ், பைசண்டைன் கத்தோலிக்கம். இது பெரும்பாலும் ஜனவரி 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. முக்கியத்துவம் இயேசுவின் பணி எல்லா மக்களுக்கும் விரிவடைகிறது என்பதையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறது என்பதையும் காட்டுகிறது. கத்தோலிக்க மரபுகள். கிறிஸ்துமஸ் காலத்தின் முடிவு. திருக்காட்சி பெருவிழா கிறிஸ்துமஸ் எண்கிழமை காலத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது. இது பெரும்பாலும் திருமுழுக்கு காலத்திற்கு வழிவகுக்கிறது. வீட்டு ஆசீர்வாதங்கள். குடும்பங்கள் தங்கள் வீடுகளின் கதவு நிலைகளில் சுண்ணாம்பால் அடையாளமிட்டு ஆசீர்வதிக்கலாம். ஏகாம், காஸ்பர், மெல்கியோர், பல்தசார் ஆகியோரை குறிக்கும் CMB அல்லது கிறிஸ்து இந்த இல்லத்தை ஆசீர்வதிப்பாராக. பரிசுகள். சில குடும்பங்கள் திருக்காட்சி பெருவிழாவின் போது பரிசுகளை வழங்குகின்றன. பெரும்பாலும் 3 பரிசுகள். இது ஞானிகளின் காணிக்கைகளை குறிக்கிறது. சுருக்கமாக, திருக்காட்சி பெருவிழா இயேசுவின் தெய்வீக இயல்பு பிரகாசிக்கும் தருணத்தை கொண்டாடுகிறது, மேலும் எல்லா மக்களையும் அவரில் இரட்சிப்பை கண்டடைய அழைக்கிறது.